Good morning students. Today we see the topic propagations of sound. ஓகேங்களா ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் சவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸோ இல்லை ஏதாவது நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா, அது மோஷன், அதாவது மூவிங் மோஷன்ஸில் ஒரு வைப்ரேஷன்ஸ் நடக்கிறப்போ நம்மளுக்கு சவுண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா, டுடே வந்துட்டு நாம் ப்ராபகேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. When you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. How your friend is able to hear your voice? He is able to hear because your sound traveled from one place to another place. ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் பேசுகிறது வந்து அவங்க கேட்க முடியுது, அவங்க பேசுகிறது எப்படி நம்மளுக்கு கேட்குது, எப்படி வந்து சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம பேசுகிறது வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிறதுனால தான், ட்ராவல் ஆகிறதுனால தான் நம்ம பேசுகிறது வந்து ஃபோனில் பேசுகிறப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கேட்குது. சரிங்களா, as we say early sound is from the energy and it needs a medium to travel. எப்படின்னா ஒரு மீடியம் டு ட்ராவலாக தான் வந்துட்டு நம்ம பேசுகிறது வந்து கேட்குறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அதான் வந்து மீடியம் டு ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எனர்ஜி அண்ட் இட்ஸ் எந்த நீட்னா மீடியம் டு ட்ராவலில் எப்படி போய் கேட்கணும், ஒரு மீடியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி கிவன் பிலோ. கீழே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி பாருங்கள். ஒரு பெல் ஜார் இருக்குது, அந்த ஜாரில் உள்ளே வந்து மொபைல் கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்போ ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மியூசிக், ஏதாவது ஒரு மியூசிக் வந்துட்டு போட்டு அது வழியே ஒரு டியூப், ஓகேவா, ஒரு கொஞ்சமாக டியூப் வந்து வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டாங்க. நம்மளுக்கு எப்படி கேட்குமா, ஃபோனை ஒரு பெல் ஜார்க்குள்ளே க்ளோஸ் பண்ணியாச்சு, லைட்டாக மட்டும் ஒரு டியூப் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பம்ப் மாதிரி. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன சவுண்ட் கேட்குது, இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தட் சவுண்ட் கேனாட் பி ட்ராவல் வேக்யூம் அண்ட் இட்ஸ் நீட் எ மீடியம். ஓகேவா, அந்த சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகாது, அந்த வேக்யூம் மூலிமா ட்ராவல் ஆகாது. ஏன்னா கொஞ்சமாவது ஏர் அப்படிங்கிறது வந்து அந்த மீடியத்தில் இருக்கணும். சவுண்ட் ட்ராவல் இன் வாட்டர் அண்ட் சாலிட்ஸ் ஆல்சோ த ஸ்பீட். ஓகேவா, சவுண்ட் வந்துட்டு வாட்டரையும் சாலிட்ஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணுமா. சவுண்ட் இஸ் ட்ராவல்டு இன் வாட்டர் அண்டு சாலிட்ஸ் இதுலையும் வந்து சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மோர் இன் சாலிட்ஸ் தென் இன் லிக்யூட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி லெஸ் தென் இன் கேஸ். ஓகேவா, ஒரு சாலிட்ஸ்லேயோ இல்லை லிக்யூட்ஸ்லேயோ வந்துட்டு சாலிட்ஸ் அப்படிங்கிறதுல கூட சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும், லிக்யூட் அப்படிங்கிறதுல வந்து கேஸஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து சவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். The speed of sound is the distance traveled by sound is 1 second. ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணுது, அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது. ஸ்பீட் ஆஃப் சவுண்டை வந்து என்னென்னு டினோட் பண்ணியிருக்காங்கன்னா v அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரீப்ரசன்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ். v இஸ் ஈக்குவல் டு n லேம்டா அப்படின்னு வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ n அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்குவன்சியாகவும் லேம்டா அப்படிங்கிறத வந்து வேவ் லென்த்தாகவும் வச்சுருக்காங்க. சரிங்களா கண்ணு, அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். The speed of seconds depends on the properties of medium through which travel like temperature, pressure, humidity. அதாவது இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு வந்து மீடியத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மீடியத்தோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ராவல்ட் ஆகுது, மீடியம் மூலிமா எப்படி ட்ராவல்ட் ஆகுதுன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி இது மூலிமா. In many medium has the temperature increase, the speed of sound also increase. ஓகேவா, இது மாதிரி நிறைய மீடியம் இருக்குது, அதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏரில்
331 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அது டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அது 344 மில்லிமீட்டர் செகண்ட்ஸாக இருந்துச்சுன்னா மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அதோட செல்சியஸ் எப்படி இருக்கும் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். The speed of sound at the particle temperature is various medium are listed. ஓகேவா, இன்னமும் வந்து டெம்பரேச்சரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து வேரியஸ் மீடியமாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பாருங்கள். ஸ்டேட் சாலிட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், கேஸ் ஸ்டேட்டில் இந்த ஸ்பீடெலாம் எப்படி இருக்கும். சாலிட் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியம், ஸ்டீல், அயான். லிக்விட் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து சீ வாட்டர், டிஸ்டில் வாட்டர். கேஸில் பார்த்தா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ அலுமினியத்தில் அதோடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எப்படி இருக்குன்னா 6420 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸாக இருக்கும். அது ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 5960 இருக்கும். அயனில் வந்து 5950 இருக்கும். அது சீ வாட்டரில் அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், சவுண்ட் ஆஃப் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1530 இருக்கும். டிஸ்டில் வாட்டரில் வந்து 1498 இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 1284 இருக்கும். ஆக்சிஜனில் 316 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒரு மீடியமில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து வேரியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த டேபிளில் இருக்குது. சரிங்களா கண்ணு. நெக்ஸ்ட்டு we say the sound travel in different medium in different speed. அப்போ சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிறப்ப டிஃப்ரெண்ட் மீடியம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து என்ன ஆகுது, சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகும். நவ் லெட் அஸ் see how is travel in medium. எப்படி வந்து மீடியத்தில் ட்ராவல் ஆகுது. when body vibrate the particles of the medium is connect with vibrating body and first display its equilibrium position. அதாவது ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸில் வைப்ரேட்டிங் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் தென் எக்ஸ்ட்ராக்ட் எ ஃபோர்ஸ் ஆன் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டிகல். அப்போ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறப்போ அந்த பார்ட்டிகல் நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் ப்ராசஸ் கண்டினியூ த மீடியம் டில் த சவுண்ட் ரீச் தி இயர் த பர்சன். ஓகேவா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன, ஒரு பர்சன் வந்துட்டு இப்போ மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் வந்து எப்படி வைப்ரேட்டிங் ஆகுதோ, இப்போ வைப்ரேஷன்ஸோ இல்லை ரிங்கோ ஆனால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது கண்ணு, ஃபோன் அடிக்குது, நம்மளுக்கு ஃபோன் கால் வருது, இன்கமிங் கால் வருது அப்படின்னு வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட்டர்ஸ் கன்சிஸ்ட் த வைப்ரேட்டிங் டர்னிங் ஃபோக் when the vibrating turning fork move forward. அதாவது ஒரு வைப்ரேட்டிங் ஆகிறப்போ அந்த வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டர்னிங் ஃபோர்ஸ் வந்து முன்னாடி வந்து நகருது. ஓகேவா. இட் புஷ் அண்ட் கம்ப்ரஸ் த ஏர் இஸ் ஃப்ரண்ட். அப்போ வந்து அது புஷ் பண்ணுறப்போ அது வந்து எப்படின்னா ஃப்ரண்டில் வந்துட்டு இப்போ நல்லா புஷ் பண்ணுறப்போ ஃப்ரண்டாக அந்த ஏர் வந்து ஃப்ரண்டுக்கு வந்துடுது. சரிங்களா. கிரியேட்டிங் ஏ ரீஜியன்ஸ் இன் ஹை ப்ரெஷர். அப்போ வந்து அதில் ஒரு ஹை ப்ரெஷர் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஓகேவா. அதை புஷ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஏர் வந்து ஃப்ரண்ட்டில் வரப்போ ஹை ப்ரெஷர் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. தி ரீஜியன்ஸ் இஸ் கால் கம்ப்ரெஷன்ஸ். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம, கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் when it's move backward it's create a regions or low pressures called refractions. ஓகேவா. இப்போ நம்ம பேக்வேர்டில் மூவ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. அதை தான் நம்ம வந்து சொன்னோம் ரேரிஃபேக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆறாகவும் சியை வந்து கம்ப்ரெஷன் ஆகும். இப்போ பேக் சைடில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுக்குறப்ப அது லோவாக இருக்குது. அதுதான் வந்துட்டு ரீஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. தீஸ் கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரீஃப்ராக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ்டு சவுண்ட் வேவ்ஸ். இது கம்ப்ரெஷனும் ரீஃப்ராக்ஷன்ஸும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு சவுண்ட் வேவை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா. இதுதான் ப்ராபகேட் த்ரூ த மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதில் ஹோம்ஒர்க்ஸ் தரக்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ரைட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் இட்ஸ் ஃபார்முலாஸ். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா என்ன, அதோடைய ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The speed of sound is the distance traveled by sound in 1 second. ஓகேவா. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சவுண்ட் வந்து 1 செகண்டில் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து
ட்ராவல் ஆகிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு 1 செகண்ட்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல்ட் ஆகிடுது. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் 1 செகண்ட். ஓகேவா, இட் இஸ் டினோட்டட் பை ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்னன்னு டினோட் பண்ணுவாங்க, வின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி ரீப்ரசன்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு n லேம்டா. என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி, லேம்டாங்கிறது வேவ் லென்த். ஓகேவா கண்ணு? ஓகே, ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா, ரைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.